அனைவருக்கும் வணக்கங்கள். இந்த உலகத்துல அதிசயம் என்பது நடந்துட்டும் இருக்கு. இது ஏன் நடந்தது, எப்படி நடந்தது என்று நம்மால யோசித்தாலும் கண்டுபிடிக்க முடியாத புதிராகவே தான் இருந்துட்டு வருது. இப்போ இருக்கும் அறிவியல் அறிஞர்களுடைய மூளைக்கு எட்டாத விஷயமாகவும் கற்பனை கட்ட முடியாத மிகப்பெரிய பிரமிப்பாகவும் தான் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம் தமிழர்கள் செய்துட்டு போயிருக்கிறாங்க. அன்றைய காலகட்டத்தில் கட்டப்பட்ட எல்லா கோயில்களுமே அவருடைய வழிபாட்டு தலத்திற்கு மட்டும் கட்டப்படாம எதையோ ஒரு குறியீடை வெளிப்படுத்துவதற்காகவே கட்டியிருக்கிறாங்க. அந்த கோயில்கள் எல்லாமே இப்போ இருக்கும் நவீன அறிவியலுக்கே சவாலிடும் அளவிற்கு தான் இருந்துட்டு வருது. இப்போ இருக்கும் நவீன தொழில்நுட்பத்தை வைத்து கூட கட்ட முடியாத மிகப்பெரிய பிரமிப்பு தான் அந்த கோவில்கள் எல்லாமே. அதில் ஒன்று தான் சிதம்பரத்தில் உள்ள தில்லை நடராஜர் கோவில். இந்த கோவிலை சுற்றி நிறைய மர்மங்களும் ரகசியங்களுமே நிறைந்து இருக்கு. நாமெல்லாம் சிதம்பரம் அப்படின்னு சொன்னாலே ரகசியம் என்ற வார்த்தை சேர்ந்து ஒட்டிக்கொள்ளும். இந்த கோவிலை சுற்றியுள்ள மர்மங்கள் என்ன, ரகசியங்கள் என்ன, அறியப்படாத ஆச்சரியம் என்ன போன்ற பல விஷயங்களை இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். வாருங்கள் பார்க்கலாம். சிதம்பர ரகசியம் அப்படின்னா அது அமைந்துள்ள இடம், கட்டப்பட்ட விதம், அதில் உள்ள மருத்துவம், அதை சார்ந்த அறிவியல் தான் அந்த கோயிலினுடைய ரகசியம் அப்படின்னு அறிவியல் அறிஞர்கள் சொல்றாங்க. ஆனால் சிதம்பர ரகசியத்தை பற்றி சிலர் கட்டுக்கதைகளும் சொல்லிட்டு இருக்காங்க. நம் முன்னோர்கள் செய்த ஒவ்வொரு விஷயமும் எதையோ ஒன்றை தெரியப்படுத்தவே செய்யப்பட்டதாகவே தோன்றுகிறது அதை புரிந்து கொண்ட பிறகு. அதாவது என்னன்னா, நீங்க கூகுளில் போயிட்டு சென்டர் பாயிண்ட் ஆஃப் வேர்ல்டு மேக்னெட்டிக் ஈக்குவேட்டர் பிளேஸ் அப்படின்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா அது தமிழ்நாட்டில் உள்ள சிதம்பரத்தில் இருக்க தில்லை நடராஜர் கோவிலை காட்டும். பூமியில் உள்ள எல்லா பகுதிகளிலுமே காந்தீர்ப்பு சக்தி, அதாவது மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இருக்கும். அதனுடைய மையப்புள்ளியில் மட்டும்தான் அது ஜீரோவாக இருக்கும். அந்த மையப்புள்ளி தான் சிதம்பர தில்லை நடராஜர் கோவில் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ராமேஸ்வரம் முதல் கேதார்நாத் வரை கிட்டத்தட்ட 8 சிவன் கோயில்கள் ஒரே நேர்கோட்டில் கட்டியிருக்கிறாங்க. இதில் பஞ்சபூதம் சொல்லப்படுகிற நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு இதை குறிக்கின்ற கோயில்களும் இதில் அடங்கும். ஆந்திராவில் இருக்க காளகஸ்தி கோவில், காஞ்சிபுரத்தில் இருக்க ஏகாம்பரேஸ்வரர் கோவில், சிதம்பரத்தில் இருக்க தில்லை நடராஜர் கோவில், திருவானைக்காவலில் இருக்க ஜம்புகேஸ்வரர் கோவில், திருவண்ணாமலையில் இருக்க திரு அண்ணாமலையார் கோவில், இந்த கோயில்கள் எல்லாமே ஒரே நேர்கோட்டிலே கட்டியிருக்கிறாங்க. இது எப்படி சாத்தியம்? இதை நினைக்கும் போது நமக்கே உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா கேதார்நாத்துக்கும் சிதம்பரத்திற்கும் கிட்டத்தட்ட 2300 கிலோமீட்டர் மேலே இருக்கும். இதை எப்படி ஒரே நேர்கோட்டில் கட்டியிருக்கிறாங்க என்பது உண்மையிலேயே மிகப்பெரிய விஷயம். இந்த கோவிலுக்கும் மனித உடலுக்குமே சம்பந்தம் இருக்கு. அது என்னன்னா, 40 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த தில்லை நடராஜர் கோவில் 9 நுழைவாயில்களை கொண்டிருக்கு. இது மனித உடலில் இருக்க 9 துவாரங்களை குறிப்பதாகவும் சொல்லப்படுது. இந்த கோவிலை சுற்றியுள்ள மேற்கூரைகளில் 21,600 தங்கத்தகடுகள் பதிச்சிருக்கிறாங்க. ஒரு மனுஷன் சராசரியா ஒரு நிமிஷத்துக்கு 12 to 15 முறை மூச்சு இழுத்து வரான். அதன்படின்னு பார்த்தோன்னா ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு சராசரியா 21,600 முறை மூச்சு இழுத்து வர்றான். இதையே பேஸ் பண்ணி கட்டியிருக்கிறாங்க. இந்த தங்கத்தகடுகளை நிரந்தரமாக பதிக்க 72,000 தங்க ஆணிகளை பயன்படுத்தி இருக்கிறாங்க. இது மனிதன் உடலில் இருக்க 72,000 நாடிகளை குறிப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இந்த கோயிலில் கட்ட தொடங்கிய குலோத்துங்க சோழன் முதல் பல்லர் காலம் வரை கட்டிய ஒவ்வொரு மன்னனும் இந்த கோயிலுடைய கட்டமைப்புக்கும் மனித உடலுக்குமே சம்பந்தப்படுத்தி கட்டியிருக்கிறாங்க. இது எதற்காக இப்படி கட்டினாங்க அப்படின்றது இன்று வரை கண்டுபிடிக்க முடியாத புதிராகவே தான் இருந்துட்டு வருது. அறிவியலையும் தாண்டி இந்த கோவிலில் ஆன்மீகமும் நிறைந்திருக்கு. இந்த கோயிலுடைய மூலவர் சன்னதி தாங்க 4 தூண்கள் இருக்கு. இது 4 சாஸ்திரங்களை குறிக்கிறது. அதாவது ரிக், யஜுர், சாம, அதர்வணத்தை குறிக்கிறது. இந்த கோயிலுடைய பொன்னம்பலத்தில் 28 தூண்கள் இருக்கு. இது சிவனை வழிபடுகிற 28 ஆகம விதியை குறிக்கிறது. இந்த 28 தூண்களையும் 64 கூரை இணைப்புகள் தாங்குகிறது. இந்த 64 கூரை இணைப்புகளும் 64 ஆயக்கலைகளை குறிக்கிறது. இந்த கோயிலுடைய அர்த்த மண்டபத்தில் 6 தூண்கள் இருக்கு. இது 6 சாஸ்திரங்களை குறிக்கிறது. இந்த கோயிலுடைய பக்க மண்டபத்தில் 18 தூண்கள் இருக்கு. இது 18 வகை புராணங்களை குறிக்கிறது. இந்த கோயிலுடைய மூலவர் சன்னதி கீழே ஒரு 5 படிகள் இருக்கு. அதுக்கு பேர் என்னன்னா சி வா ய ந ம.
சிவாய நம என்று சிவனின் நாமத்தை குறிக்கிறது. இந்த கோயிலுடைய கோபுரத்தில் 9 கலசங்கள் இருக்கு. இது மனித உடலில் இருக்க 9 ஆற்றலை குறிக்கிறது. எந்த கல்வெட்டையும் எந்த சிலையும் அல்லாமல் வெறும் கோயில் கட்டுமானத்திலேயே இவ்வளவு விஷயங்கள் வைத்த நம் தமிழனின் பெருமை உண்மையிலேயே அளப்பரியது. இந்த கோவிலில் இருக்க மிக முக்கிய அம்சமே இந்த கோவிலில் இருக்க நடராஜர் சிலை தான். இந்த நடராஜர் சிலையை பற்றி ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, அணுவில் தொடங்கி அண்டம் வரை தனக்குள் அடக்கிய சிவதாண்டவமே திருச்சிற்றம்பலம். ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த சிதம்பர ரகசியமே இந்த நடராஜர் சிலை தான். இந்த நடராஜர் சிலை வந்து 5 பூதங்களை குறிக்கிறது, காலத்தை குறிக்கிறது, ஆண் பெண் சமம் அப்படின்றத குறிக்கிறது என்று ஒரு சிலர் சொல்றாங்க. இன்னொரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த சிதம்பரம் கோவிலே ஒரு ரகசியம் தான். இந்த கோயிலுக்கு கீழே வந்து நிறைய ரகசிய அறை இருக்கு, அதுல வந்து நிறைய செல்வங்கள் இருக்கு என்று நிறைய கட்டுக்கதைகளை சொல்லிட்டு வராங்க. இது எல்லாம் உண்மையா போய் என்பது ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் தெரியும், அது அவர் தான்.